குட் மார்னிங், காலை வணக்கம். வேல்ஸ் அகாடமி சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டில் உங்கள் எல்லாரையும் வரவேற்பது டாக்டர் விஜய் நம்பியார், ஃபவுண்டர் ஆஃப் வேல்ஸ் அகாடமி சேரிட்டபிள் ட்ரஸ்ட். இந்த செய்தியை நாங்கள் தருவது 20 வருஷம் ரிசர்ச் இருந்தும் 25 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தும் சொல்லிகிட்ருக்கோம். எங்களுடைய வாழ்க்கை அனுபவத்தையும் சேர்த்து தான் சொல்லி கொண்டிருக்கிறோம். அதனால் இதை முழுவதுமாக கவனமாக ஆழமாக கேட்டீர்கள் என்றால் நிச்சயமாக ஒரு பெரிய வெற்றி வாழ்க்கை உங்களை காத்து கொண்டிருக்கிறது. இதை நிச்சயமாக கேட்க வேண்டும். அது இல்லாமல் ஞாயிற்றுக்கிழமை 11லிருந்து 7 மணி வரைக்கும் நம்ம நேரடியாகவே பேசுகிறோம் பாண்டிச்சேரியில். அதுக்கு நேரத்தை குறித்து கொண்டவர்களுக்கு நன்றி. இன்னும் யாருனாவது குடிக்காமல் இருந்தீங்களா, நிச்சயமாக நேரத்தை ரீகன்ஃபார்ம் பண்ணிக்கங்க. நீங்கள் என்ன டைம் கொடுத்தீங்களோ அதை நோட் பண்ணியிருக்கோம். அது ஆல்ரெடி கன்ஃபார்ம் பண்ணவங்க ஓகே, பண்ணாதவங்க ரீகன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அதனால் இந்த மெசேஜ் டெய்லி காலையில் ஒரு 5லேருந்து 10 நிமிஷத்துக்குள்ளே இருக்கிற மெசேஜாக நாங்கள் சொல்கிறோம். இதையும் தொடர்ந்து கேளுங்கள். தொடர்ந்து கேட்க வேண்டும், ஆழமாக கேட்க வேண்டும், கவனமாக கேட்க வேண்டும். இந்த மெசேஜ் நிச்சயமாக எல்லா மதத்துக்கும் அப்பாற்பட்டது. எந்த மதத்தையும் குறை செல்லவில்லை, எந்த மதத்தையும் உயர்த்தவும் இல்லை. எல்லா மதத்துக்களுக்கு மேலே கடவுளை பார்க்குறோம், கடவுளோட இருக்க விரும்புகிறோம். அதனால் இந்த செய்தியை தொடர்ந்து கேளுங்கள். இன்றைக்கி நான் சொல்ல வேண்டியது என்னென்னா, இந்த பாருங்கள், கடவுளை தெரிந்து கொள்வதற்கும் அவருடைய நன்மையை எடுத்துக்கொள்வதற்கும் ஒரு பெரிய தடையாக இருக்கிறது என்னென்னா பொய். பெரிய தடை. இதுதான் பெரிய தடை. உங்களுக்கு ஆசீர்வாதம் வர்றதுக்கும் கடவுள்கிட்ட நன்மை கிடைக்கிறதுக்கும் ஒரு பெரிய தடை என்னென்னா பொய். அந்த பொய்யை எதில் வேணால் சொல்லாங்க, பொய் வேணால் எது வேணால் சொல்லலாம். ஆனால் கடவுள் விஷயத்துலேயே பொய்யை சொன்னால் எப்படி காப்பாற்றப்படுவீர்கள்? கடவுள் விஷயத்தில் எக்கச்சக்கமான பொய்யை சொல்லி இந்த கெட்ட சக்தி என்ன பண்ணியிருக்குன்னா, பொய்களால் நிரப்பி கடவுள்கிட்டேருந்து நம்மளை நிறைய தூரம், ரொம்ப தூரம் கொண்டு போயிட்டான். பொய்யில் நிரப்பி இருக்கிறான். இந்த பொய்கள் நிரம்பி இருக்கின்றன. அது எவ்வளோ பொய்ன்னே சொல்ல முடியாது, அவ்வளோ பொய் இருக்குங்க. அவ்வளோ பொய் நிரம்பினால்தான் இந்தியாவில் அவ்வளோ தூரம் நம்ம போயிருக்கோம். இந்தியாவில் பார்த்திங்கன்னா பாரத தேசத்தை தான் கடவுள் உபயோகித்தார். கடவுள் விஷயங்கள் இங்கே தான் ரொம்ப இருக்குது, தெளிவு இங்கே தான் இருக்குது. ஆனால் அந்த தெளிவை அமுக்கி விட்டுட்டு இவங்களுடைய சொந்த ஞானத்தையும் அறிவையும் கொண்டு வந்து மதத்தை பரப்பி இந்த உண்மையை அழுத்தி பொய்யை நிரப்பி விட்டார்கள். இந்த பொய்யை நிரப்பினால்தான் நமக்கு ஆசீர்வாதம் எல்லாம் போயிடுச்சு. நம்ம கஷ்டத்துலேயும் பிரச்சனையிலும் மாட்டிகிட்ருக்குறோம். ஆனால் இந்த பொய்யை விட்டுட்டு இந்த உண்மைக்கு வந்துட்டிங்கன்னு வச்சுங்களேன், உண்மைக்குள்ளே வர உங்களுக்கு நன்மை வரும். இந்த உண்மைக்குள்ளே வரணும், அதான் ரொம்ப முக்கியம். இந்த உண்மைக்குள்ளே வர பாருங்கள். எப்படின்னா, இந்த உண்மைக்குள்ளே மெதுவாக உள்ளே வாங்க. இதை தான் நாங்கள் செய்கிறோம். இந்த உண்மைக்குள்ளே உங்களை கொண்டு போகும்போது உங்களுக்கு எல்லா வெளிச்சமும் கிடைக்கும், தெளிவு கிடைக்கும். இந்த பாருங்கள், இங்கே இந்த உண்மைகளை தெரியாமல் இந்த பொய் கதைகளை, இந்த பிள்ளையார் தலையை வெட்டினது சிவன்தான்னு சொல்லி போய் சிவனை கீழே போடுறது, இந்த மாதிரி எல்லாமே பொய்யா சொல்லிவிட்டு சைவைசம் வைஷ்ணவிசத்தை சுத்தமாக ஒன்றுமே தெரிஞ்சுக்காமல் அதை கம்ப்ளீட்டாக அமர்க்கி அதை அப்படியே அமுத்தி கீழே போட்டுட்டு வேறு வேதம் புராணம் உபநிஷதெல்லாம் இதை சொல்லிவிட்டு அதுக்குள்ளே இருக்கிற உண்மையும் யாருக்கும் சொல்ல முடியாமல் தெரியாமல் எல்லாமே குழம்பி போய் மனிதர்கள் விழுந்து கிடக்கிறதால தான் இந்தியாவில் இவ்வளோ பெரிய பிரச்சனை. அந்த தெளிவுக்கு வாங்க, அந்த உண்மையை தேடுங்கள். ஒன்றத்தில் இருக்கிற உண்மையை தேடுங்க. சைவத்தில் இருக்கிற உண்மை, வைணவத்தில் இருக்கிற உண்மை, பிள்ளையார் கதையில் இருக்கிற உண்மை, முருகர் கதையில் இருக்கிற உண்மை, எல்லாமே அந்த தெளிவு உங்களுக்கு கிடைக்க நிச்சயமாக பெரிய வெற்றி வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா உங்கள் மனது வெளிச்சத்தில் நிரம்பும், உங்கள் உள்ளம் வெளிச்சத்தில் நிரம்பும், உங்களுடைய சிந்தனை வெளிச்சத்தில் நிரம்பும். அப்போ என்னாகும், நம்ம எங்கெங்கே கன்ஃபியூஸ் ஆகி எதேதோ தப்பு பண்ணிகிட்டு இருக்கோம் வாழ்க்கையில், அதுலேருந்தெல்லாம் வெளியே வந்துடும். வெளியே வந்துட்டு அந்த எல்லா நன்மையும் கையில் எடுத்துகிட்டு சந்தோஷமாக வாழும். அதனால் அந்த நிலைமைக்கு வர பாருங்கள். எவ்வளோ தூரம் பலம் எடுத்துக்கிறீங்களோ அவ்வளோ நல்லது. உண்மைகளை தெளிவாக சொல்லிக் கொடுத்து கொண்டு இருக்கிறோம். தெளிவான உண்மையை தெளிவாக சொல்லிக் கொடுத்து கொண்டு இருக்கிறோம். அந்த உண்மைகள் முழுவதுமாக உங்களுக்கு தெரியும் போது
உங்களுக்கு வெளிச்சம் வந்து எல்லா பிரச்சனையும், இந்த கெட்ட சக்தி கொண்டு வருகிற எல்லா பிரச்சனையும், குழப்பத்தையும் எல்லாத்தையுமே நீக்கி உங்கள் மனசுக்கு நிம்மதியை கொடுத்து, தெளிவை கொடுத்து, செயல்படுகிற விதத்தை காண்பித்து, உங்களை அப்படியே பிரச்சனையிலேருந்து வெளியில் கொண்டு வருவார். பிரச்சனையிலேருந்து வெளியில் கொண்டு வரதுன்னா டக்குன்னு அங்கேருந்து ஒரு நன்மை அப்படி நிறைய பேர் நினைப்பாங்க, எப்படின்னா ஒரு 10 கோடி கிடைச்சா அப்படி இருக்கும். அதிலலாம் நன்மை வராது. உங்கள் சிந்தனை மாறினால்தான் நன்மை வரும். அவ்வளோ பணம் வந்தாலும் அவ்வளோ பணம் காலியாகிடும். தெரியுமா உங்களுக்கு? 10 கோடி வந்து அதுக்கேற்ற மாதிரி ஆசைகளும் பெரிய பெரிய விஷயங்களையும் அவன் கொண்டு வந்துடுவான். எல்லாத்தையும் கொண்டு போய் போடுவீங்க, முடிஞ்சு போச்சு, காணாம போய்டும். ஆனால் சிந்தனை தெளிவாக இருந்தால் 10,000 ரூபாய் இருந்தால் கூட அழகாக செலவு பண்ணுவீங்க. இதுதான் முக்கியம். அப்போது இந்த சிந்தனை கெடுக்கிறது இது பொய்கள், கடவுளை பற்றிய பொய்கள். வேறு பொய்கள் கூட பரவாயில்ல, கடவுளை பற்றிய பொய்கள் நிரப்பி இருக்கிறார்கள். அந்த பொய்களை ஃபுல்லாக நீங்கள் க்ளீன் பண்ணிங்கன்னா நீங்கள் தெளிவுக்கு வந்துடுவீங்க. தெளிவுக்கு வந்தோடனே வாழ்க்கை பிரமாதமாகிடும். இதை தான் நாங்கள் அனுபவித்தோம். 35 வயசு வரைக்கும் நிச்சயமாக இருக்கிற எல்லா பொய்யையும் நம்பி எல்லா இடத்துக்கும் ஓடிட்டுருந்தோம். எல்லா மதங்கள்லேயும் ஜனங்க உள்ளே ஏறி விளையாடி இருக்காங்க. அதனால் மதத்திற்கு அப்பாற்பட்டு உண்மையை மட்டும் தேடுங்கள். உண்மை மட்டும், அதாவது பிள்ளையார் யாருன்ற உண்மை, சைவன்ற உண்மை, வைஷ்ணவன்ற உண்மை, எல்லாமே உங்களுக்கு தெளிவாக உங்கள் கைக்கு வரும்போது சிந்தனை தெளிவடையும், உங்கள் வாழ்க்கை தெளிவடையும். அந்த உண்மையை தேடி ஓடுங்கள். பொய்யை வெறுக்க கற்றுக்கொள்ளுங்கள். இந்த மதங்கள் சொல்லுகிற பொய், ஓகே, இந்த பொய்களிலிருந்து நான் தப்பித்து கொள்ள வேண்டும் என்று பிரார்த்தனை செய்யுங்கள். அசத்தோமா சத்கமய, தமசோமா ஜோதிர்கமய, மிருத்யோமா அமிர்தம் கமய என்பதை ஒருபோதும் மறக்கக்கூடாது. பொய்யிலிருந்து உண்மைக்கு வர வேண்டும், இருட்டிலிருந்து வெளிச்சத்துக்கு வர வேண்டும், மரணத்திலிருந்து ஜீவனுக்கு வர வேண்டும். இதற்குள்ளே நீங்கள் வந்துட்டிங்கனாலே உங்களுக்கு எல்லா நன்மையும் கிடைச்சிரும். நீங்கள் என்ன பிரச்சனை ஃபேஸ் பண்ணாலும் அது கிளியர் ஆகும். நிச்சயமாக உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கும். நேரடியாக வருபவர்கள் ஞாயிற்றுக்கிழமை வாருங்கள். சொன்ன டைமில் கரெக்டாக வாங்க. அப்புறம் உங்கள் எல்லோரையும் வரவேற்கிறோம். நன்றி, வணக்கம்.